ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக உயிரேவாவோட நெக்ஸ்ட் பாட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள இப்போல்லாம் நான் பேசுகிற விட ஒரு பேன் தருமதி தெரிஞ்ச ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். என்னாச்சு மாம், ஏதோ உங்களால் எழுந்து உட்காராத முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டு எழுந்து உட்காருறீங்க. டேடு உங்களை நேற்று பனிஷ் பண்ணாரா? நீங்கள் எப்போதும் மாதிரி ஏதாவது கேட்டிங்களா? அதுக்கு முடியாதுன்னு நோ சொன்னோன்னே நீங்கள் ஃபைட் பண்ணீங்களா? ஃபைட் பண்ண மொமெண்ட்டில் அன்னைக்கு உங்களை அடித்த மாதிரி இன்றைக்கி பனிஷ் பண்ணிட்டாரா டேட்? அதான் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வெண்டாவும் ஜோனாவும் மாட்டி மாட்டி பேசினான். அந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டை கூட இருந்துச்சு உங்களுக்கெல்லாம் தாங்க முடியுது. இது வித்தியாசமான பனிஷ்மெண்ட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்போல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு வெண்டாவே ஜோனாவை நோட் பண்ணால் கரெக்டாக ரெஸ்ட் ரூமுக்குள்ளே ஹேரை ரப் பண்ணபடியே நம்மகிட்டே என்றானா ஜொங்குக்கு பிடிச்சி படுப்படுத்திட்டு இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு அவனே எழுந்துக்க முடியலன்னா நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வேகமாக வெண்டாவையும் ஜோனாவையும் நம்மகிட்டே ஹேண்ட்ஸில் தூக்கிக்கிறாரு. டேடு மாமா என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நோட் பண்ணால் நம்மகிட்டே நான் என்னடா சொன்னேன் அவங்கக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணால் நான் எதையுமே சொல்லலைங்கிற மாதிரி ஜங்குக்கு 8 நாக் பண்ணுறாரு. அங்கே எங்கள் மாமா மிரட்டுறீங்க, எங்ககிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திரும்பவும் டேயோட ஃபேஸை வெண்டாவும் ஜோனாவும் அவங்க பக்கமாக திருப்பிக்கிறாங்க. எங்ககிட்ட சொல்லுங்கங்கிற மாதிரி டேயோட ஃபேஸை அங்கிட்ட இங்கிட்ட திருப்பினா போச்சு இப்போ டே எப்படி தான் சிங்கிள் டேடாக இருந்து 2 பேபிஸை சமாளித்தாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டு இருந்தா அது உன் மாம் நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாங்க, எப்போ பட்டாலும் என்ன டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அதான் இந்த டே யாருங்கிறத நைட்டு உங்கள் மாம்கிட்ட காட்டினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் நம்ம ஜொங்குக்கு ஷை ஆகி அப்படியே பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணால் நம்ம பேபிஸ் தான் என்ன டீம் என்னண்டா எங்கள் மாமா அடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை பயங்கரமாக அடிக்கிட்டுங்க. அது பேபிஸ் ஹேண்ட்ஸு கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், அதனால டே அடிக்கிறது டேக்கெலாம் வலிக்கல. பட் பேபிஸ் அடிக்கிறாங்க, நீங்கள் எப்படி மாமா அடிக்கலாம் பனிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அடிச்சுட்டு இருந்தா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு வாங்கடா 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி டே அந்த ரூமில் தூக்கிட்டு போனால் இந்த டேயை வச்சுக்கிட்டு என்ன பண்ணனே தெரியலையே. நம்மளை தூக்கி மூவ் ஆன் பண்ணி தூரமாக வச்சுருக்க சொல்ல இந்த மாதிரிலாம் நம்மக்கிட்ட பேசவே இல்லை. வைஃப்னு அக்செப்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஐயோ என்ன இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தான். இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேம் பேபிஸோட கரெக்டாக ஜொங்குக்கிட்ட வேண்டா. ஜொங்குக்கு அப்படியே கொஞ்சம் ஷையான மொமெண்ட்லேயே நோட் பண்ணால் நான் கம்பெனிக்கு போகிறேன், நீ இன்றைக்கி ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீ ரெஸ்ட் எடு, ஒரு வேளை நீ ரெக்கவர் ஆனா கம்பெனிக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பேபிஸ் 2 பேரையுமே ஸ்கூலில் விட்டுறதுங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்புனா ஜொங்குக்கு அப்படியே கொஞ்சம் பொறுமையாக ரிலாக்ஸாக பெட்டில் படுத்தா அந்த ஆண்டி கரெக்டாக ஃபுட் எடுத்துகிட்டு வருவாங்களா, அவங்களுக்குமே நீட்டு நம்ம ஜொங்குக்கு கட்டி எல்லாமே கேட்டுருக்கோம். ஃபஸ்ட்டில் நான் அந்த ஆண்டி பயந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா இருக்கிற அந்த மூமெண்ட் அந்த ரூம்கிட்ட போது சவுண்டு வேறு மாதிரி டோனிங்கில் இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு அப்போட்டே லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிட்டானா. பட் இந்த ஜொங்குக்கு தான் சரியான நாட்டி பாய் கட்டிட்டு இருக்காங்கிற மாதிரி ஷையான பொசிஷன்லேயே அந்த ஆண்டி அங்கேருந்து போயிருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கு பட்டு அந்த ஆண்டி ஷையானா அச்சுச்சோ நேற்று வேறு அதிகமாக கட்டுனே கேட்டிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆன்ட்டியை நோட் பண்ணான். உன்னோட பாடிக்கு ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டுக்கு தான் நான் உனக்காக சூப்பும் இந்த ஃபுட்டையும் ரெடி பண்ணியிருக்கேன், இதை நீ சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க ஆஃப்டர்நூனுக்குள்ளே ஃபுல் எனர்ஜி ஆயிடுவா அப்படிங்கிற மாதிரி கலாய்க்க வர செய்கிறாங்க. இந்த மாதிரி கலாய்ச்சா ஜொங்குக்கு தேங்க்ஸ் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி அதை என்கிட்ட கொண்டு வாங்கங்கிற மாதிரி சொன்னால் அதை பக்கத்தில் ஒரு டேபிளில் வச்சுட்டு போனான். ஜொங்குக்கு அப்படியே கொஞ்சம் மூவ் ஆனாக்கி அந்த சூப் பவுல் எடுத்து சூப்போட ஸ்மெல் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சூப்பை ஸ்கிப் பண்ண போனால் ஜொங்குக்கும் உனக்கு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகர் அந்த ரூம்குள்ள என்றானா சூப்பு பவுல் அப்படியே பறந்து போய் விழுது. ஏன்டா இந்த மாதிரி கட்டிட்டு வர்ற அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு ரொம்ப ஷாக்காக நோட் பண்ணா. இல்லைடா கம்யூனிக்கில் என்றானதோட ஜிம்மினா கேட்டார் எங்கடா ஜொங்குக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க சொல்ல அவனுக்கு ஹெல்த் இஷ்யூஸில் ப்ராப்ளம், அவள் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கான்னு சொன்னாரா. அதான் நேற்று நடந்த ஃபைட்டில் உனக்கு ஏதோ ஆயிரச்சோன்னு நினச்சி பயந்து வந்தேன். ஆமாம் என்ன பண்ணிகிட்ருக்க? ஃபுட்டு சாப்பிட்டுட்ருக்கேன்டா.
பெட்டை விட்டு எழுந்துக்க முடியாத அளவுக்கு டயர்டாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக ஜங்குக் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஜங்குக்கோட ஃபீட் அப்படியே டச் பண்ணுவாரா. வேண்டாண்டா, பாடிலாம் பயங்கரமாக வலிக்குது, அந்த பசங்க ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்று அடிக்கலையே, அவங்கள தானே நீ அடித்த அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்டால், அவங்கள நான் தான் அடித்தேன், பட் நைட்டு முழுக்க என்ன இன்னொரு பர்சன்ட் அடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன இன்னொரு பர்சன்ட் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஷையானா என்ன உளறிட்டு இருக்கான், ஹவுஸில் இருக்க சொல்ல டேட்டாண்டு இன்னொரு பர்சன்ட் வந்து அட்டாக் பண்ண முடியுமா என்ன? எடு டே ஜங்குக்கு, நேற்று நீ இங்கேருந்து ஹவுஸ் விட்டு வெளியே போனது அங்கே கண்டுபிடிச்சி உன்னை நைட்டு முழுக்க பனிஷ் பண்ணாரா, பெல்ட்டை வச்சு எதுவும் அடித்தாரா, என்ன பண்ணாருன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் நின்று காட்டுனா இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கும் சுகாவும் பேசிகிட்டு இருக்க மொத்த மொமெண்ட்டையும் அந்த ஆண்டி எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணபடி சிரிச்சுக்கிட்டு இருந்தா. டேய், ஏன்டா இந்த மாதிரி கலாய்ச்சிக்கிட்டே இருக்கிற, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்ன டே தான் பனிஷ் பண்ணாருன்னு சொல்கிற, கேட்டால் அப்படி பனிஷ் பண்ணலான்னுங்கிற, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கடே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா அப்படியே ஃப்ளோரை பட்டபடி குனிஞ்சபடியே திங்க் பண்ணிவிட்டு, டே ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை பாட்டுட்டு இருந்தோம்னா ஜங்குக்கு ரொம்ப ஷையாக இருக்கிறதும் அண்ட் ஜங்குக்கோட நெக்கில் அப்படியே ஃபுல்லாக எக்கையமாக இருக்கிறது நோட் பண்ணிவிட்டு, டே குட் நியூஸ் ஆப்போம், டே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா இந்த மாதிரி கேட்டான். எனக்கே ஷாக்காக இருக்குது, திடீர்னுட்டு இந்த மாதிரிலாம் என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசினார், நான் போட மாட்டி தான் பேசுகிறாருங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணேன். பட் என்ன பண்ணேன், அவர் அப்படியே என்கிட்ட ரொம்ப ஃபர்ஸ்ட்லாம் க்ளோஸ் ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஃபஸ்ட்டில் ஷாக்காக இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து குக்கி நினச்சி இதுவும் நான் ஹேட் பண்ணிட்டாரா என்ன? இல்லை, அதையுமே நான் கேட்டேன், நீங்கள் குக்கிங்கிற திங்கிங்கில் என்கிட்ட எதுவும் ப்ளே பண்ணுறீங்களா, நான் குக்கி கிடையாது ஜங்குக்குங்கிற மாதிரியே எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் எனக்கு என்னோடய ஒய்ஃபை ரொம்ப நல்லாவே தெரியும், என் பக்கத்தில் இருக்கிறது என்னோடய ஒய்ஃப்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சு தான் நான் அவங்ககிட்ட க்ளோஸ் ஆகிறேங்கிற மாதிரி என்கிட்ட அந்த மாதிரி பேசினார். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்னட்டே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப ஹாப்பியாக வரேன். அந்த மாதிரி ஹாப்பியானா சிகோவுமே ரொம்ப ஹாப்பியாகி நம்ம உங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியானபடி லைட்டாக ஹக் பண்ணபடி, சரி அப்போ ரெஸ்ட் எடு, எனக்கு இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குது, நான் அந்த பிளேஸ்க்கு போய்ட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா அங்கேருந்து கிளம்ப வரேன். இந்த மாதிரி கிளம்புனா இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ 1 டே ஃபுல்லாக மூவ் ஆன் ஆயிடுச்சு. நம்ம ஜங்குக்கு ஒரு பிளேஸில் ஆட் ஒர்க் பண்ணிட்டு தானே வந்துருப்பார், அந்த ப்ரோக்ராம் அதுக்கான அவார்டு இன்றைக்கி தான் கொடுக்குறாங்க. அந்த பிளேஸுக்கு தான் நம்ம ஜங்குக்கு டயாங்கு ஜிமினா சுகா ஆன்டி வெண்டா ஜோனானுங்கிற மாரி எல்லாரோட ஃபேமிலியாக மொத்த பர்சன்ஸா ஜிமினாவோட பேரண்ட்ஸு நம்ம டேயோட பேரண்ட்ஸுங்கிற மாதிரி எல்லாருமே அந்த பிளேஸ்க்கு என்ட்ரு ஆகுறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா நான் வின் ஆகுறேனோ இல்லையோ, ஆனால் என்ன எல்லாரும் அந்த பிளேஸ்க்கு வந்துருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து ஷாக்காகவே நோட் பண்ணிகிட்டு இருந்தால் ஆல்ரெடி டேக்கும் ஜிமினாவுக்கும் தெரியும் வின்னர் வந்து நம்ம ஜங்குக்கு தான் அப்படிங்கிறத ஆல்ரெடி மென்ஷன் பண்ணி தான் நம்ம ஜங்குக்கு இந்த பிளேஸ்க்கு வர வச்சுருப்பாங்க. பட் அது ஜங்குக்கிட்ட மட்டும் சொல்லாமல் எல்லாருமே ஒன்றா அந்த பிளேஸ்க்கு வந்துருப்பாங்களா, அந்த மாதிரி வந்துருந்தோம். இப்போ கரெக்டாக அந்த பிளேஸில் ஃபங்க்ஷன் 1 by 1 நடந்து ஒவ்வொரு பர்சன்ஸை பற்றி 1 by 1 பேசிட்டு அப்புறம் இந்த பிளேஸில் நம்பர் 1 பிளேஸில் நாங்கள் இந்த வின்னரை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோங்கிற மாதிரி, அதாவது இந்த வின்னரை நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்டேஜில் கரெக்டாக டேடு 2 அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், தேர்டு பிளேஸில் கூட நம்ம வரலையா, 2 பிளேஸில் கூட நம்ம வரலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி விடு ஜங்குக்கு, நம்ம இந்த பிளேஸுக்கு வந்துட்டு எனிமிக்காக தானேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திங்க் பண்ணபடி ரொம்ப கூலாக உட்காண்ட்ருக்காரு. பட் கூலாக இருக்கணும்னு தான் திங்க் பண்ணுறாரு, லைட்டாக டென்ஷன் ஆகுது. இதை நம்ம நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி ஏன் டென்ஷன் ஆகுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை சும்மாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா நம்பர் 1 பிளேஸில் இந்த ப்ரோக்ராமரோட வின்னர் ஜங்குக் கிம் ஜங்குக் ஸ்டேஜுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி என்ன நானா அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயை பாட்டுட்டு இருந்தோம்னா, கிம் ஜங்குக் நீ தானே, வேறு யாரும் அப்படிங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே கொஞ்சம் கலாயப்பாரா அந்த மாதிரி கலாய்ச்சா, இல்லை நான் தான் கிம் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி இல்லை 2 வர அந்த மாதிரி கட்டுனா, டே கத்தாதடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் ஜங்குக் அப்படியே கொஞ்சம் ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டில் ரன் பண்ணபடி கரெக்டாக ஸ்டேஜுக்கு வராரு. ஸ்டேஜில் வந்து நின்று அவங்க எக்கச்சக்க பசங்க இருந்திருக்காங்க.
அந்த 4% அங்கே தான் இருக்கிறாங்க. அந்த பொசிஷனில் கரெக்டாக ஸ்டேஜ் 11 இருந்து அந்த அவார்டையும் வாங்கிக்கிறாரு. கொஞ்சம் ஸ்பீச் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஸ்பீச் பண்ணணுமா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். ஜங்குக்கு அப்படியே மைக்கிட்ட வந்து மைக் அப்படியே ஹேண்ட்ஸில் வாங்கி, நான் இப்போ இந்த பிளேஸில் இந்த ட்ராஃபி வின் பண்ணதுக்கு ஒரே ஒரு பர்சன் தான் காரணம். அந்த ஒரு பர்சன்ட்டை என் லைஃப்பில் மீட் பண்ணாமல் நான் இருந்திருந்தா இந்த ஒரு பிளேஸ்க்கு நான் வந்திருக்கவே மாட்டேன். என்னோடய லைஃப்பில் அந்த பர்சன்ட்டை நான் எப்போ மீட் பண்ணனோ அப்போ தான் என்னோடய லைஃப் டேர்னிங்கே ஆச்சு. நான் என்னோடய லைஃப்பையே மொத்தமாக சேஞ்சு பண்ணிக்கிட்டேன். அந்த ஒரு பர்சன்டால் தான் நான் இப்போது இந்த மாதிரி இப்படி ஒரு பிளேஸில் இத்தனை பர்சன்ஸ் என்னை பார்த்து கிளாப் பண்ணுற மூமெண்ட்டுக்கும் என்ன திங்க் பண்ணி ஒரு ஃபேன் மெட்டீரியலில் என் மேலே லவ் கட்டுற பர்சன்ஸ்க்கும் அந்த ஒரே ஒரு பர்சன் தான் காரணம். அந்த ஒரே ஒரு பர்சன்டால் தான் என்னோடய லைஃப் ஒரு சேடான பிளேஸில் இருந்து வேறு ஒரு ட்ராக்கில் என்னோடய ட்ராக்கே வேறு மாதிரி இருந்துட்டேன். டோட்டலாக சேஞ்ச் பண்ணி இப்போ இந்த பிளேஸில் இப்படி ஒரு ட்ராஃபியை ஏன் ஹேண்ட்ஸில் வின் பண்ணி கொடுத்த அந்த பர்சன்ட்டுக்கு தான் இந்த ட்ராஃபியை நான் டெடிகேட் பண்ணுறேங்கிற மாதிரி ஜங்குக் முழுக்க குக்கி திங்க் பண்ணபடி பேசிட்டு ஒரு எமோஷ்னலாக பயங்கரமாக கடுதி அழுதுருவார். இந்த மாதிரி அழுதா ஜிமினாவுக்கும் டேக்கு ஜிமினோட பேரண்ட்ஸுக்கு அப்புறம் நம்ம டேயோட பேரண்ட்ஸுக்கெலாம் என்ன இவன் இந்த மாதிரி பேசுகிறான்ங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகி, ஏன்னா அந்த பிளேஸில் அப்படியே நீல் டவுன் போட்டு அலைய ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதை பார்த்துட்டு சுகா வேகமாக ரன் பண்ணபடி வந்து ஜங்குக்கு ஹக் பண்ணபடி ஸ்டேஜ்டா சொன்னா கேள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு ஹக் பண்ணால் என்னால் முடியலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பயங்கரமாக தான் சொன்னால் புரிஞ்சுக்கோ, நீ க்ரை பண்ணாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீங்கள் இந்த அளவுக்கு எமோஷ்னல் ஆகுறீங்களே, அந்த பர்சன்ட் யார்? உங்களோட பேரண்டா இல்லாட்டி உங்களோட பிரதரா? உங்கள் லைஃப்பில் யார் அந்த பர்சன்ட்? இல்லை உங்கள் ஹஸ்பண்டா? அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட் யாருங்கிறத எங்களுக்கு மென்ஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட இன்னும் ஆர்வமாட கேட்க, அந்த பர்சன்ட் தான் என்னோடய மொத்த வேர்ல்டுமே, என்னோடய மொத்த ஹாப்பினஸ்மே. அவன் என்னோடய சோல் மாதிரி, அவன் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு. என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். நான் டோட்டலாக சேஞ்ச் ஆகிறதுக்கும் அவன் மட்டும்தான் காரணம். எனக்கு பேரண்ட்ஸ்லேருந்து யாருமே கிடையாது. அவன் தான் எனக்கு எல்லாமே. பேரண்டாகவும் பிரதராகவும் ஃப்ரெண்டாகவும் என் லைஃப்பில் மொட்டை டேனிங்கும் கொடுத்தது அவன் தான். அவனுக்கு தான் நான் டெடிகேட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நேம் எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் அந்த அவார்டு வாங்கின வேகத்துலேயும் நேர ஸ்டேஜ்லேருந்து நம்ம ஜங்குக்கு வேகமாக கீழே இறங்குனா ஜங்குக்கு முன்னாடி கரெக்டாக ஜான் வந்து நிற்கிறான். டீரை அவாய்ட் பண்ணபடி ஜானை நோட் பண்ணிவிட்டு, நீ கொரியாவுக்கு எப்பண்டா வந்த? ஜங்குக்கு நான் எத்தனை டைம் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு ட்ரை பண்ணேன். பட் என்ன ப்ரோ இங்கே தூக்கிட்டு வந்துட்டாரு. இந்த பிளேஸில் தான் இருக்கிறாரு. நான் அவரோட பாடி கார்ட்ஸ்லேருந்து தப்பிச்சு தான் நேராக அவங்ககிட்ட இதை சொல்ல வந்தேன். இங்கேருந்து தப்பிச்சு போயிரு ப்ரோ, இந்த ப்ரோக்ராமில் இந்த ஃபங்க்ஷனில் இங்கடா இருக்கிறாரு சொன்னா கேளு. ஐயோ ப்ரோ பாட்டுட்டார் போலுக்கே, நீ ஸ்டேஜில் பேசுகிறது தான் பேசுனா கொஞ்சம் சீக்கிரம் பேசிட்டு கீழே வந்துருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட போ ப்ரோ அண்ணா வரா இருப்பார் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ஜானு லீயை காட்ட, லீயை பார்த்தோன்னே நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் ஷாக் ஆனால் நம்ம ஜங்குக்கு பார்த்தா வேகமாக வரான். இந்த மாதிரி வேகமாக மூமெண்ட்டுக்கு நம்ம ஜான் தான் போடா ஏண்டா நிற்கிற போடா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓட நம்ம ஜானு சொன்னோம். கரெக்டாக வில்லட்டனமாக ஸ்மைல் பண்ணபடி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை அப்படி பிடிக்கலான்ங்கிற மாதிரி வேண்டாம். ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே நம்ம கப் பண்ணபடி ஜங்குக்கோட ஃபோர்கட்டோட டேயோட ஃபோர்கட்டை அப்படியே அட்டாச் பண்ணபடி நம்ம ஜங்குக்கோட லிப்பில் பிக்கிஸ் பண்ணுவாரா. என்ன மாதிரி பிக்கிஸ் பண்ணால் ஜானு செம்ம ஷாக் ஆனால் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிக்க வேண்டிய லீயுமே ஷாக் ஆகி இந்த மோமெண்ட்டை நோட் பண்ணால், நீ இந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லாக திங்க் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாப்பிளுக்கு. சரி வா நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண போடலாம். உன்னோட இந்த எமோஷ்னல் அப்புறம் ஒரு பெயினான மூமெண்ட் இருக்குதுல்ல, அந்த சேட் மூமெண்ட் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு காமெடியை நம்மகிட்டே ப்ராடக்ட் தள்ளி தூக்குனா ஜிமினா கரெக்டாக அந்த பிளேஸில் நம்மகிட்டே பக்கத்துலேயே வந்துட்டு, சரி இப்போலாமா பேபி மாதிரியே க்ரை பண்ணிகிட்ருக்க, இவ்வளோ பெரிய பேபியாக இருந்துட்டு இப்போவும் பேபி மாதிரி திங்கிங்லே தான் க்ரை பண்ணுற, அதான் உன்னட்டே பேபிங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம இப்படி கேன்சலாக ப்ராடக்ட் தள்ளி தூக்குன மூமெண்ட்டை பார்த்துட்டு என் பேபி பத்திரமா தூக்கிட்டு வோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா பெல்லாமாங்கிற மாதிரி சுகாவோட ஆன்சர் ஜிமினா பிடிச்சா இந்த மாதிரி ஜங்குக்கு ப்ராடக்ட் தள்ளி தூக்குனபடி அங்கேருந்து போகிற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு தான் அப்படியே பேக் சைடில் இருக்க லீயை நோட் பண்ணபடி
நக்கலாக ஒரு பார்வை இது ஒரு நக்கலான ஒரு பார்வைடாம். நக்கலாக நம்ம மண்ணில் இந்த மாதிரி பாட்டுட்டு டேயோட நக்கை ஹோல்ட் பண்ணபடி கிரிப்பாக பிடிச்சிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா லீ செம காண்டானா, பாவி பாவி இப்போ என் பிரதர்கிட்ட என்ன அடி வாங்க வச்சிருவானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜான் அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓட ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி ஓட ஆரம்பித்தான். இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து நம்ம ஜங்குக்கு அவார்டு கிடச்சிருக்குல டேயோட ஹவுஸில் தான் பார்ட்டி மாதிரி என்ஜாய் பண்ணி ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோ பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டா ஜங்குக்குமே ரொம்ப ஹாப்பியாகி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்காரு. கீழே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஹாலில் ஜங்குக்கு இந்த மாதிரி குக்கி மாதிரியே எல்லா ஒர்க்கையும் அழகாக பண்ணுறான், அவன் ஆட் பண்ணதெல்லாம் நோட் பண்ண சொல்ல பார்க்க குக்கி மாதிரியே தெரிஞ்சிச்சு, ஜங்குக் தேர்ட் பர்சன் மாதிரியே தெரியலங்கிற மாதிரி ஜங்குக்குன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஃபுல்லாக குக்கி குக்கி குக்கிங்கிற மாதிரி குக்கி பற்றி பேசிகிட்டு இருந்தான். இப்போ கரெக்டாக நம்ம ஜங்குக்கு தான் பெட்ரூமில் குக்கியோட பிக் வாலில் இருக்குதுல்ல, அந்த பிக் பக்கத்தில் வந்து நின்றுட்டு அந்த ட்ராஃபியை கரெக்டாக குக்கியோட பிக்கை பட்டு நீட்டுறாரு. இது உனக்கானதான் குக்கி, உன்னோட ட்ராஃபி தான், உன்னோட ட்ராஃபி இப்போ என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கியோட ஃபேஸ் அப்படியே டச் பண்ணப்படி லைட்டாக எமோஷ்னலாக க்ரை பண்ணால் நம்ம சுகா அப்படியே லைட்டாக நம்ம ஜங்குக்கு பக்கத்தில் வந்துட்டு உன்னோட எமோஷ்னலை கொஞ்சம் பிரேக் பண்ணு, நீயே எல்லாத்தையுமே காட்டி கொடுத்துறாட அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட வந்து பேசினா அந்த பர்சன்ட் எந்த பிளேஸில் என்ன அட்டாக் பண்ணுவாங்கங்கிற மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சா, அந்த அளவுக்கு எனக்கு யாருன்னு சரியாக தெரியல, அந்த நம்பரை வச்சு கண்டுபிடிக்க சொல்ல இது ஒரு கேலோட நம்பருங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி, இந்த கேர்ள் வந்து ஒரு ஆக்டர், இவளோட நேம் வந்து ஜாக்ஸி அப்படிங்கிற மாதிரி ஜாக்ஸியை கரெக்டாக அந்த ஜாக்ஸி தானே காலைல பேசின்னு இருப்பா, அந்த நம்பர் ஜாக்ஸி இதுங்கிறத கரெக்டாக நம்ம சுகா ஜங்குக்கிட்ட சொல்ல அந்த ஆக்டர் எடுக்கு இந்த பர்சன்ட்டுக்கு கால் பண்ணி என்ன கில் பண்ண சொன்னாங்க அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜாக்ஸியை தான் மீட் பண்ண போகணும். இப்போதைக்கு நம்மளால் ஹவுஸ்லேருந்து எங்கேயும் போக முடியாது, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் இருக்கிறாங்கல்ல. ஆமாம், நீ என்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்பனுங்கிறதுனால தான் இதை அவன்கிட்ட இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஜாக்ஸியை நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கும் சுகாவும் இந்த மாதிரி பெட்ரூமில் பேசிக்கிட்டு இருந்தான். இந்த மாதிரி ஜாக்ஸி பற்றி பேசுகிற மூமெண்ட்ஸ் எல்லாமே அந்த ஆன்ட்டி நோட் பண்ணிகிட்டே நிற்கிறாங்க. இப்போ லீ சைடை தான் காட்டுது. லீ என்ன செய்வான்னா பயங்கரமாக இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்காம்ல, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க திங்ஸஸ் எல்லாத்தையும் தள்ளி விட்டு உடச்சிட்டு எனக்கு தெரியாது நெக்ஸ்ட் டேயே அந்த கிம் டேங்கோட ஹவுஸ் எங்கடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாடி கார்டை பாட்டு கட்டுனா கிம் டேங் வந்து சரி ஒரு பிஸ்னஸ் மேன், அவன் பிஸ்னஸ் மேன் தானே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஈஸியாக போய் நம்ம ஜங்குக்கா டேயோட ஹவுஸ்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடலாங்கிற மாதிரி தான் லீ திங்க் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் இப்போ இந்த பிளேஸில் நம்ம லீக்கு முன்னாடியே நம்ம டே பிக்கிஸ் பண்ணியிருப்பார்ல லிப்போட லிப்புச்சி, அந்த மூமெண்ட்டுக்கு டென்ஷன் ஆகி அவனுக்கும் ஜங்குக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், அந்த கிம் டேங்கை பற்றின மட்டும் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டே அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுனா கலெக்ட் பண்ணிட்டேன் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபைல் பேப்பரை டே பற்றின இன்ஃபர்மேஷன் ஜிமினா பற்றின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கான். இந்த மாதிரி கொடுத்தா டே வந்து இந்த கண்ட்ரிலே நம்பர் 1 பிஸ்னஸ் மேனும் ஜிமினாவும் டேயும் நிறைய கம்பெனிஸ் பார்ட்னர்ஸாகவே ரன் பண்ணிகிட்டு இருக்கதாகவும், அதாவது டேடோட கம்பெனியை தாண்டி ஃபீமின் 2 பேருமே நிறைய கம்பெனிஸ் ரன் பண்ணிகிட்ருக்காங்க பார்ட்னர்ஷிப்பில். அது போடா குறைக்கி டேக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்கு, ஜிமினாவோட பிரதரை தான் டே மேரேஜ் பண்ணிகிட்ருக்காரு, அவங்களுக்கு 2 பேபி இருந்திருக்கு. இப்போ அந்த பர்சன் ரிட்டையர் ஆயிட்டாங்க. அந்த பர்சன்ட்டுக்கு ரீபூட் பண்ணுற மாதிரி தான் பேபிஸை பார்த்துக்கிற மாதிரி ஜங்குக்கிட்டே மேரேஜ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம். கேங்கிட்ட இருந்து டாபிக் எடுக்கு இவன் இந்த மாதிரி செகண்ட் மேரேஜ் வர பண்ணியிருக்கானா, இவன் என்ன மாதிரி மேரேஜ் பண்ணால் எனக்கு என்ன, நாளைக்கு அந்த கிம்டே எங்களோட ஹவுஸ்லேயே என்ட்ராகி அந்த பிளேஸ்லேருந்து ஜங்குக்கை எப்படி கூட்டிகிட்டு வரணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி லீ கோவமாக ஹாஷாக கட்டுனா அந்த பாடி கார்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு வந்துருப்போம்ல, அந்த பாடி கார்டு தான் பாஸ் நான் ஒன்று தப்பாக தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னங்கிற மாதிரி கேட்டான். நீங்கள் நினைக்கிற மாதிரி டேயும் ஜிமினாவும் நார்மல் பர்சன்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு கம்பெனி மேன்ஸு, பிஸ்னஸ் பண்ணுற ஒரு மேன். அதனால் அவன்கிட்ட ஈஸியாக ஹாஷாக கோவமாக ரூடாக பேசினேன், உடனே ஜங்குக்கா ஹவுஸ்லேருந்து அனுப்பிடுவான். அப்படிலாம் உங்களுக்கு திங்கிங் இருந்தால் அதை மறந்துடுங்க. ஏன்னா ஜிமினாவும் டேயுமே காலேஜ் படிக்க சொல்லியே அவங்க ஒரு பாக்ஸர் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு கராட்டே அப்படிங்கிற மாதிரி 2-3 ஃபைட்டிங் கில்ஸ் கூட தெரியும். ஃபைட்டிங் கில்ஸ் தெரிஞ்ச பசங்க தான் 2 பேருமே. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற மற்ற பீப்புள்ஸ் எல்லோரும் பார்க்க சொல்லட்டா அவங்க 2 பேருமே ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி. பட் அவங்க 2 பேர்கிட்டையும் என்ட்ராகி யாராவது ஒருத்தர் ப்ராப்ளம் பண்ணால் அந்த பர்சன்ட் இந்த பிளேஸில் இருந்த தடங்கி தெரியாதபடி அழிச்சிருவாங்க.
2 பேருமே ரொம்ப பேட் பர்சனுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பற்றின இன்ஃபர்மேஷன் ஜிமினாவை பற்றின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண சொல்ல எனக்கு இது கிடச்சிச்சு. இப்போ மேரேஜ் பண்ணி ஜொங்கு கூட லைஃப்பில் லீட் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஜொங்குக்க திருப்பி கேட்டால் கண்டிப்பாக தரமாட்டார். உங்களை அவர் பனிஷ் பண்ணிடாம ஜொங்குக்கு வச்சு பேசுகிறது இல்லை, அதில் உங்களுக்கு ஏதாவது ஆகிராம அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக நெகட்டிவாகவே பேசுகிறது கேட்டால் கேண்ட் ஆகி அந்த பர்சன்ட்டை ஷூட் பண்ணியே கில் பண்ணால் ஜானுடா. டேய், இத்தனை வருஷம் அவன் கூட தானடா ஒர்க் பண்ணிகிட்ருக்க பாடி கார்டா. அவனுக்கு இந்த மாதிரி நெகட்டிவாக பேசினாவே சுத்தமாக பிடிக்காதுன்னு தெரியும்ல. ஏன் ஹயாங்க சேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ ஏன் ஹயாங்கோட ஆன்சரில் டெட் ஆகிட்ட? நல்லா இருக்கு இந்த மூமெண்ட்டு. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பாடி கார்ட்ஸும் அதே மாதிரி ஹயாங்க டென்ஷன் ஆகினா போடும், நான் ஈஸியாக அங்கேருந்து தப்பிச்சிருப்பேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜானு நக்கலாவே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு இருந்தான். ஜான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கட்டுனா நான் என்னடா பண்ணேன், சும்மா என்னடா நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நேராக பெட்ரூம்குள்ள என்றானா. இந்த ஜான் இனி ஜங்குக்கு கால் பண்ண மாட்டான். நம்ம தான் இனி டேரக்டாக டேயோட ஹவுஸ்க்கு போனோம். பார்க்குறேன் அந்த டேயும் ஜிமினாவும் என்னடா என்ன பண்ணுறாங்கங்கிறத நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே நைட் ஆகுது. நம்ம ஜங்குக்கிட்ட அப்படியே பெட்டில் உட்காந்துருந்து பேபிஸோட ஹேரெல்லாம் சாஃப்டாக ரப் பண்ண போடி ஸ்லீப் பண்ண மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பெட்ரூம்குள்ள என்ட்ராகிறதையும் நோட் பண்ணிவிட்டு பெட்டை விட்டு அப்படியே எழுந்து அப்படியே நேராக அந்த ரூமை விட்டு வெளியே போகலான்ங்கிற மாதிரி போனால் ஜொங்குக்கோட ஹிப்பை கிரிப்பாக பிடிக்கிறாரு. எங்கே போகிற? அதுட்டு ஸ்லீப் பண்ண போகிறேன். எங்கே? பக்கத்து ரூமில். எதுக்கு? பக்கத்து ரூமில் தானே நான் எப்போதும் ஸ்லீப் பண்ணுவேன். நேற்று பாடி பெயினாக இருக்குன்னா உன்னை ஃப்ரீ பண்ணி விட்டேன். இன்றைக்கி எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணப்படி லிக் பண்ணுவார். அந்த மாதிரி லிக் பண்ணா அது நான் தான் உன்னை ஃபுல்லாக வைஃபாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேனே. உனக்கு புரிகிற விதமாக வேறு இந்த மாதிரி சொன்னது புரியலையா, இல்லை புரிகிற விதத்தில் வேறு மாதிரி சொல்லணுமா ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஷார்ட்டுக்குள்ள அப்படியே ஆன்சர் விட்டா ஜங்குக்கு தான் ரொம்ப ஒரு மாதிரி ஷையாகி டேயோட ஆன்சர் அப்படியே கிரிப்பாக பிடிக்கிறாரு. எடுக்கிட்ட என்ன மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி டேயோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சா ஏன் உனக்கு ஒன்றும் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்படியே இன்னும் டைட்டாக ஹக் பண்ணபடி பிடிக்கிறாரு. டேயாங் அது வந்து நீ ஏன் இப்போ பெட்ரூமை விட்டு வெளியே போகிற அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நெக்கை பைட் பண்ணபடி நம்மட ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே மூவ் ஆன் ஆகிட்டோம். நான் ஒய்ஃபை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேனுங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்க சொல்ல ஏன் நீ பெட்ரூமை விட்டு வெளியே போகிற? சரி, நேற்று நீ பாடி பெயினில் இருக்க, அதனால தான் ரூமை விட்டு வெளியே போகணுங்கிறதுனால ஃப்ரீ பண்ணிவிட்டேன். இன்றைக்கே ரூமை விட்டு வெளியே போகிற? எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கேட்டா அது வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே திருப்பி டேயோட ஃபேஸை பார்க்க வச்சான். ஜங்குக்கு வந்து டேயை நோட் பண்ண முடியாமல் ஃப்ளோரை பார்த்தபடியே அது வந்து பெட்டு வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குதுல்ல, அதான் ரெண்டு பேரும் சேர்ந்தே ஸ்லீப் பண்ண முடியாதுன்ட்டு திங்க் பண்ணிட்டா நான் அப்படியே அண்டர் ரூமுக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி சமாளிச்சா. இப்போ என்ன பெட்டு ரொம்ப ஷார்ட்டாக இருக்குனுங்கிறியா? இப்போ பாரு எப்படி ஸ்லீப் பண்ணுறோன்ட்டு அப்படிங்கிற மாதிரி வெண்டாவும் ஜானாவும் பெட்டில் ஒரு ஒரு கார்னரில் ஸ்லீப் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு அப்படியே டேக்கு பக்கத்தில் க்ளோஸாக இழுட்டு டேயை டைட்டாக ஹக் பண்ணப்படி இப்படி பாரா என்ன மாதிரி பிடிச்சா கேக்கு ஷாக் ஆகி என்ன ஹக் பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணப்படி பிடிக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஷாக்கான மூமெண்ட்டில் அமைதியாக இந்த மாதிரி என் பக்கத்துலேயே ஸ்லீப் பண்ணு. இங்கேருந்து எங்கேயாவது எழுந்து போகணுன்னு நினச்சேன், அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜங்குக்கு டீச் பண்ணேன். ஜங்குக்குமே ஒரு மாதிரி ஹாப்பியாகி டேயோட ஆப்ஸில் ஹெட்டை வச்சபடி டேயை டைட்டாக ஹக் பண்ணபடி ஸ்லீப் பண்ணுறாரு. இந்த பெட்டு உனக்கு பட்டலையாங்கோ அப்படிங்கிற மாதிரி லைட்டாக நம்ம ஜங்குக்கு கலாய்ச்சபடி ஜங்குக்கோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணபடி அப்படியே குக் 2 பேருமே ஸ்லீப் பண்ணுறாங்க. இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம அப்படியே கம்பெனி கிளம்புறாரு. ஜங்குக்குமே கூட சேர்ந்து கம்பெனிக்கு போகிறாரு. கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா சுகாடாக கரெக்டாக நம்ம ஜங்குக்கிட்ட வந்துட்டு இங்கே பாரு ஜங்குக், நீ சொன்ன மாதிரியே நான்
ஜாக்ஸியோட நம்பரை ட்ராக் பண்ணிட்டேன். அவள் இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் அவளோட கார் என்ட்ராக இருக்குது. லொக்கேஷன் கூட அதே பிளேஸில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கிட்ட சொன்னால், இப்போ இந்த பிளேஸ்க்கு போனால் ஜாக்ஸியை பிடிச்சிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால் கண்டிப்பாக ஜாக்ஸியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதாவது அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இவள் ஒரு சீக்ரெட் பிளேஸே ரெடி பண்ணி வச்சுட்டுருப்பான். அதாவது நம்ம குக்கி டெட்டாக இருப்பார்ல ஒரு ஃபாரஸ்ட், அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே கொஞ்சம் தூரமாக லாங்காக, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ரோடு கிடையாது, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே லாங்காக போனால் சீக்கிரட்டாக இவங்க நிறைய ஒர்க் பண்ணிட்டுருக்கு பிளேஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பிளேஸ்க்குள்ளே தான் கரெக்டாக ஜாக்ஸி இப்போ இருக்கிறான். அந்த மொமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கிட்டாம் நேராக டேக்கிட்ட வந்துட்டு நோட் பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாராம். அது யாங் சொல்லு, சின்னதாக எனக்கு ஒரு ஒர்க்கு வந்துருக்கு. நான் அந்த ஒர்க்குக்காக ஷுவா கூட சேர்ந்து எனக்கு அந்த ஒர்க்குக்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிட்டுக்கு ஷாப்பிங் மால் பார்க்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி இப்போ எனக்கு ஒரு ஆடுக்கான ஒர்க் வந்துருக்கு. அதுக்கான நியூ ட்ரெஸ்ஸஸ் ஜுவல்ஸ் வாங்கணும், நான் ஷாப்பிங் மால் போய்ட்டு வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இந்த மாதிரி நம்ம ஜொங்கு கேட்டால் டேடா சரி ஓகே போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வேறு மணி கொடுக்குறாரு. இந்த மாதிரி மணி கொடுத்துட்டு கார் கீயும் கொடுக்கவும், இல்லை நான் ஷுகாவோட என் காரில் போகக்கூடாதா, இல்லைடையா ஷுகாவோட காரில் நான் போகிறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட கார் கீழே டேபிளை வச்சுட்டு, சரி ஷுகாவா ஷாப்பிங் மால் போடலாம், சீக்கிரம் ஷாப் பண்ணிவிட்டு நேராக நம்ம ஹவுஸுக்கு போகணும், பேபிஸ் வர டைம் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock இருக்குது. அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக நம்ம ஷுகாவும் ஜொங்குக்குமே நேராக அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் என்ட்ரு ஆகுறாங்க. இது என்னடா குக்கி இந்த பிளேஸில் தானே அட்டாக் பண்ணாங்க, அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு சீக்ரெட் பிளேஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, அப்போது இந்த பிளேஸில் இருந்துட்டா மட்டும் ஒர்க்கிங் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணபடியே நம்ம ஜொங்குக்கு ஷுகா ஒரு ட்ரீ கிட்ட நின்று பேசிகிட்டு இருந்தா, அந்த சீக்ரெட் ஹவுஸ் இருக்குல்ல, அந்த ஹவுஸுக்கு வெளியே தான் ஜாக்ஸியோட கார் நிற்குது. அந்த மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நேராக ஜொங்குக்கு ஷுகாவும் சத்தம் எதுவுமே போடாமல் கரெக்டாக அந்த சீக்ரெட் ரூம்கிட்டே என்ட்ராயிட்டாங்க. என்றானா ஜாக்ஸி மட்டும் இந்த பிளேஸில் இல்லை, ஜாக்ஸி, ஜாக்கு, ஜானு, ஜெனிங்கிற மாதிரி 4 மெம்பர்ஸுமே அந்த பிளேஸில் தான் இருக்கிறாங்க. ஜாலியாக கிளாப் பண்ணபடி பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு சீக்கிரமாகவே இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஏதோ இவங்க ஒரு ஆக்டிங் ஒர்க் பண்ணியிருப்பாங்களே, அவங்க ஆக்டர் தானே அந்த மூமெண்ட்டுக்கு அதில் அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் போலுக்கு அந்த மூமெண்ட்டில் ஒரு ஹாப்பியாகி ஜாலியாக எல்லாருமே ட்ரிங்க் பண்ணபடி இந்த ஃபாரஸ்ட் இந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராக சொல்லியும் எனக்கு அந்த குக்கியோட ட்ரிங்கிங் தாண்டா வருதுன்னுங்கிற மாதிரி சும்மா இல்லாமல் ட்ரிங்க் பண்ண போடையில் குக்கியை பற்றி பேச ஜங்குக்கும் ஷுகாவுமே அந்த மூமெண்ட் அப்படியே நோட் பண்ணிவிட்டு ஷுகா அப்படியே அந்த வீடியோவை கேட்சப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி கேட்சப் பண்ண ஆரம்பித்தா ஜெனிடா சும்மா சொல்லக்கூடாது, பாவம் அவன் அன்னைக்கு என்ன கடுறனா ஜாக்ஸி, ஆனால் நீ இந்த அளவுக்கு அவனை பனிஷ் பண்ணியிருக்க கூடாது தெரியுமா, அப்படியே அவனை என்னாமா அடிச்ச தெரியுமா, சே அவ்வளோ துட்டுக்கம் எவ்வளோ க்யூட்டாக பேசினா, டெட்டாகி இவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் அந்த மூமெண்ட்ஸ் மட்டும் மறக்கவே மாட்டாங்குது, எனக்கு இன்னும் டென்ஷனாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜாக்ஸி சொல்லவும், ஏன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜெனி ஜாக்ஸியை நோட் பண்ணால் அந்த குக்கியை மூவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் குயின் மாதிரி இந்த பிளேஸில் நான் என்ட்ராகலான்னு நினச்சேன். குக்கி மாதிரி ஒரு லுக்கில் இப்போன்னா ஜங்குக்குன்னு இன்னொரு ப்ராப்ளம் வந்து என்ட்ராயிருக்கேன். அந்த ஜங்குக்கு கில் பண்ண அந்த கேங்ஸ்டரோட நேமை சொல்லி கத்ரா அவனை ரெடி பண்ணி ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு வாடான்னு சொல்லி ஒர்க்கை இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஃபினிஷ் பண்ணலன்னா உன்னை கில் பண்ணிடுவேன்னு சும்மாதான் மிரட்டினேன். மொத்த மணி என்கிட்ட வாங்குறத வாங்கிக்கிட்டு இப்போ எங்கே இருக்கானே தெரியல, கால் பண்ணால் பிக் கூட பண்ண மாட்டேங்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகி கட்டுறான். அந்த ஜங்குக்கு கில் பண்ணுன்னு சொல்லி ஒர்க்கை கொடுத்தா இவன் காணாமலே போயிட்டான். இனி நான் யார்கிட்ட ஒர்க்கை கொடுக்கனே தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகி இன்னும் 1 month கழித்து இந்த பிளேஸில் எப்போது மாதிரி எல்லா ஆக்ட்ரஸ் ஐடலுக்குமே அவார்டு கொடுப்பாங்களா, அந்த அவார்டு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. கண்டிப்பாக அந்த குக்கியை மாதிரி தான் இந்த ஜங்குக்கும் எல்லா டைமும் குக்கி அவார்டை தட்டி பறிச்சுட்டு போகிற மாதிரி அந்த பிளேஸில் இந்த ஜங்குக்கு தட்டி பறிப்பான்னு எனக்கு டவுட் ஆகுது. அந்த மாதிரி நடக்கவே கூடாது. அதுக்கு முன்னாடி அந்த ஜங்குக்கு நான் கீல் பண்ணணும், அதுவும் ஏன் ஹேண்ட்ஸாலே கீல் பண்ணணும். அது மட்டும் இல்லை, டா இந்த ராடை பார்க்க சொல்ல உனக்கு என்ன தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த ராடை அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்து அந்த ராடுக்கு கிஸ் பண்ணபடி, இது டாண்டா என் லைஃப்பில் ரொம்ப பெரிய ஒரு கிஃப்ட்டு மாதிரி ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திங்ஸ் மாதிரி. ஏன்னா என்கிட்ட ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருந்த அந்த குக்கியை இதே ராடை வச்சுட்டானே அடிச்சே கில் பண்ணேன். அதான் இதே ராடை வச்சுட்டான்
அந்த ஜங்குக்கையும் நான் கில் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜெனி இந்த மாதிரி அந்த ராடுக்கு கிஸ் பண்ணா, ஜாக்ஸி இந்த மாதிரி அந்த ராடுக்கு கிஸ் பண்ணா. இந்த வேடை கேட்க சொல்ல நம்ம ஜங்குக்கும் ஷுகோவுக்கும் அவ்வளோ கோவம் வருது. ஜங்குக்கெல்லாம் எரிமலையாகவே ஃபுல்லாக பொங்கி எழுந்துட்டாரு. செம்ம ஆங்க்ரி டோனில் இந்த மாதிரி நம்ம ஜங்குக் திங்க் பண்ணால், இப்போ அப்படியே நம்ம குக்கி ஜங்குக்கிட்ட பேசியிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டை ரீகப் பண்ணி பார்க்குறாரு நம்ம ஜங்குக். இந்த மாதிரி ரீகப் பண்ணி பார்த்தா நம்ம குக்கிடா, ப்ளீஸ் ப்ளீஸ் ஹயாங் ஹயாங் நான் சொல்கிறது நம்பு ஹயாங் 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 என்ன 2-3 கார்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்த மாதிரி தெரியுது. டே சும்மா ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருக்காடா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க சொல்ல டக்குன்னு கார் ஆக்சிடெண்ட் ஆகுறாண்ட ஒரு ஃபோர்ஸில் இடிக்கிற சவுண்டுக்கு அப்படியே 3 டைம் to 4 டைம் ரோலிங்கில் வண்டை போட்டு கூட குக்கியோட காரில் நிறைய பீச்சஸ் அதோட ஆக்சிடெண்ட் ஆனாலுமே ரொம்ப அட்டாக் ஆகிற அளவுக்கு அந்த கார் ஃபுல் செட்டப்பில் தான் இருக்குது. குக்கிக்கு ரொம்ப அடிபடலை, பட் என்ன லெக்கு கிட்ட லைட்டாக ஃப்ராக்சராக இருக்கும், ஹேண்ட்ஸ்லேயே லைட்டாக ஃப்ராக்சராக இருக்கும். பட் குக்கி நார்மலாக தான் இருந்திருப்பார். நல்ல வேலை தப்பிச்சிட்டோம், ஹயாங் வந்துருவானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்ப அந்த மொபைலை எடுத்து நம்ம ஜிமினாவுக்கு கால் பண்ணலாங்கிற மாதிரி ட்ரை பண்ண தான் செய்வார். ஜிமினா இந்த மாதிரி மொபைலில் இந்த சவுண்டை கேட்ட பதட்டத்தில் காலை பிக் பண்ணாமல் வீமின் 2 பேருமே காலை பிக் பண்ணாமலேயே நேராக குக்கி இருக்கிற பிளேஸ்க்கு தான் கிளம்பி வருவாங்க. ஹயாங் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு மாறி மாறி கால் பண்ணுறேனடா, பிக் பண்ண வேண்டியதானடா. டே டே டேயாங் ஜிமின்